பிள்ளைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க. கரங்களை தட்டி அருமையான அம்மா அவர்களை வரவேற்போம்மா. கமா நல்ல உற்சாகமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும், இந்த வாய்ப்பினை கொடுத்த கர்த்தருக்கும், இந்த பாஸ்டர் குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் என்னை அழைத்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக செய்த இந்த குடும்பத்தினருக்கு நான் என்னாலும் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏனென்றால் அவர்கள் எப்போவுமே என்னை சொல்லுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நாளைக்கு ஒரு பெரிய மாநாட்டில் பேசுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக நான் வந்ததுனால இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இன்றைக்கு அநேகர் உலகத்தில் நிறைய பேர் துக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாஸ்டர் கூட ரொம்ப துக்கமாக பேசிட்டு போகிறாங்க இல்லையா? ரொம்ப துக்கமாக பேசினாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாரம் எனக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா நம்ம சபை ஏன்னா எனக்கும் 5 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. 5 ஆண் குழந்தைகளில் மருமகள் எல்லாருமே ஆர்சியிலேருந்து வந்தவங்க தான். ரோமன் கேத்தலிக்லேருந்து திருமணம் செய்து கொண்டு வந்தவங்க தான். ஆனால் அந்த 5 பேரையுமே ஆண்டவர்களை வழி நடத்தி இன்னைக்கு அதே போல் எல்லாருமே இன்னைக்கு ஊழியத்தையும் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே போல் இந்த பேர பிள்ளைகள் பாருங்கன்னா, பெரியவன் டாக்டர் ஆகிட்டான். ஆனாலும் கூட அவன் இன்னைக்கு அவனும் ஊழியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நியூ இயர் அன்னைக்கே ஃபஸ்ட்டு ஒரு சும்மா சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுத்து முடிச்ச விட்டு சென்ற போது எல்லா பாஸ்டர்ஸ் வந்திருந்தவங்க எல்லாருமே எப்படி இந்த பையன் இவ்வளவு நல்லா இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த சபை என்பது ஒரு பாதுகாப்பான இடம். அதனால் இந்த பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம பிள்ளைகளும் சரி, நம்முடைய சந்ததி கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். அதனால நாம் ஒவ்வொருவரும் பாஸ்டர் சொன்னதை வருத்தப்படக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு வருத்தமாக இருக்கும், என்னடா நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்முடைய ஜெனரேஷன் பாதுகாக்கப்படணும். ஏன்னா நம்மோடு இந்த வாழ்க்கை போய்விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அநேகர் புறஜாதிகள் தங்களுடைய வாழ்க்கையில் நான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்ததோட முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் மினிஸ்டர் ஆகுறாங்களா, அவங்க பிள்ளைகள் இதாகிறாங்களா? இல்லை. அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறத நானே பார்த்துருக்குறேன். அதனால் நாம் நமக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. ஆகவே நாம் இந்த வார்த்தையை நாம் நல்ல ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கப்படணும். ஏன்னா இன்றைக்கி நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நிறையா அழிவுகள் இருக்குது. ஏன்னா நிறைய பார்த்துக்கணும். சென்னை பட்டணத்திலேயே எவ்வளவு அழிவுகள் இப்போ வந்ததுன்றதை கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மையெல்லாம் தேவன் பாதுகாப்போடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் நேராக கடந்து செல்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நம்ம இருதயத்தை நேராக ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா தகப்பனே, வார்த்தைகள் உம்முடையது. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை பரலோகத்தில் நீர் அனுப்புவீராக. தகப்பனே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் அடியாளுக்குள்ள பேசுவீராக. அடியாளை முற்றிலுமாய் மறைத்து ஆண்டவரே நீர் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை அடியாளும் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கலங்காதிருங்கள். இன்னைக்கு எல்லாருமே எத்தனை பேர் கலக்கத்தோடு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் துக்கத்தோடு வந்திருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் துக்கத்தோடு இருக்கிறோம்.
பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்தில். ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சாத்தான் பிசாசானவன் தான் இந்த துக்கத்தை எல்லாம் கொண்டு வருகிறது. அவை இப்போ நான் யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை. ஆமாம். 16:20 6 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அதாவது தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே கலங்காதே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஏதாவது ஒரு துக்கம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். அது வியாதியின் துக்கமாயிருக்கலாம். ஒன்று இன்னைக்கு பாஸ்டர் நிறைய வியாதிக்காரர்களுக்காக ஜெபித்தாங்க இல்லையா? அதுபோல் நமக்கு வியாதினால நமக்கு சில துக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு பயத்தினால ஒரு துக்கம் உண்டாயிருக்கலாம், அல்ல பாவத்தினால ஒரு துக்கம் உண்டாயிருக்கலாம். அவை இந்த துக்கம் இப்போ பல நாட்களாக இப்படியாக ஒவ்வொருவருடைய காரியத்திலும் பல நாட்களாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக இந்த துக்கம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு குறைவு நமக்குள்ள, ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது நிமித்தமாக நமக்கு என்ன வருது? நிந்தைகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது. அடுத்தது இதெல்லாம் நமக்கு ஒரு துக்கமாய் இருந்து கொண்டிருக்கும். அதான் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்ப இயேசு கிறிஸ்துனால தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அற்புதம் கிடைக்கும். அவர் என்ன சொல்றனா, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற அவர் வல்லவர். காரணம் என்னன்னா, அவர் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்துல நமக்கு அற்புதம் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னா, எந்த காரியத்துல நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு எந்த காரியத்தினால நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதிலிருந்து தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இருக்கின்றார். அல்லேலூயா. ஏசாயா அவனுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். இது யாரை பார்த்து சொன்னானா? எசேக்கியா ராஜா. அவர் ஒரு பெரிய ராஜா. அவர் ஒரு வியாதி படுக்கையில அவர் என்ன செய்யறாரு? கிடக்கிறார். அப்ப தேசம் முழுவதில் இருக்கக்கூடிய எல்லா வைத்தியர்களையும் வரவழைத்து அவருக்கு என்ன செய்தாங்க? அந்த வியாதிக்காக எல்லாம் வைத்தியம் பண்ணாங்க. ஆனா அவருடைய வியாதி அவரை விட்டு நீங்கவில்லை. அப்போ தேவன் என்ன செய்யறாரு? ஒரு தீர்க்கதரிசிய அந்த ஏசாயாவினிடம் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் அவர் அங்க செல்லுகிறார். அப்ப செல்லும் பொழுது அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், நீர் மரிக்க போகிறீர், நீ உன்னுடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்க, எவ்வளோ துக்கமாக இருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. ஐயோ நானே. அப்போ அவர் சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்கிறார். அப்போ இவர் என்ன செய்யறாரு? ரொம்ப வேதனையோடு சுப்ரமா திரும்பி அழுகிறார். கண்ணீர் விட்டு அவர் என்ன செய்யறாரு? தேவ சமூகத்தில் அழுகிறார். நான் என்ன உமக்கு உண்மையாகவும் உத்தமமாக நடந்தேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நியாயக்கேடு வருகின்றது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப அழுது ஜெபிக்கிறார்.
அப்போ அழுது ஜெபிக்கும் போது அவருடைய கண்ணீரை கண்ட தேவன் என்ன செய்கிறாரு, உடனடியாக அதே ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, அப்போ என்ன, இன்னும் 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமே. அப்படிப்பட்ட அந்த அந்த கண்ணீருக்கு அவர் ஒரு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதனைகளை அவர் என்ன மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவை நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கோ உங்க குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டிருந்தாலோ அல்லது நம்ம இப்படிப்பட்ட எந்த வியாதி வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. எப்பவுமே கலங்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவன் உன் வியாதியை என்ன செய்யறாரு, உன் கண்ணீரை களிப்பாக மாற பண்ணுவேன் என்று சொல்லி அப்ப அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தேவன். என்னுடைய வாழ்க்கையில கூட எனக்கு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாரு. ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா மேடம், நான் கூட்டிகிட்டு போய் ஒரு பேஷண்ட்டை காட்டுமான்னு சொல்லி எனக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போது நான் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அந்த அம்மா என்னையை பார்த்தோன்னே எப்படி என்னை கும்பிட்டாங்க. கும்பிட்டுட்டு நான் ஒரு ப்ரேயர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பண்ணுங்கம்மா, நீங்கள் அங்கேருந்து வரும்போதே வேளாங்கண்ணி அம்மா தான் வர்றாங்கன்னு நினச்சேன் அப்படின்னா. அதுக்கு பிறகு நான் உடனே என்ன செஞ்சேன், போயிட்டு ப்ரேயர் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் டாக்டரை பார்க்க போகும்போது டாக்டர் சொன்னார், மேடம் பயம்லாம் விட்டுச்சா, நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னாரு. இல்லை டாக்டர், உங்களை விட எனக்கு பெரிய ஒரு டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, பெரிய டாக்டர் அவர் யார், பேர் என்ன அப்படின்னாரு. ஜீசஸ் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் என்ன இப்படி ஒரு எஜுகேட்டடாக இருந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நான் சொன்னேன், எஜுகேஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை டாக்டர். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கேளுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் இப்போ எனக்கு என்ன செய்வீங்க, ஆன்ஜியோ பண்ணிவிட்டு இத்தனை பிளாக்ஸ் இருக்குது, இதை எடுத்து உடனே இப்போ பைபாஸ் போகணுன்னு சொல்லுவீங்க, என்னுடைய உயிருக்கு உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா டாக்டர்னு கேட்டேன். அப்போ உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியும்னு சொன்னால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே என்ன இப்படி ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை டாக்டர், உங்களை விட எனக்கு பெரிய டாக்டர். இப்போ சரி, உங்கள் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை, ஏதாவது ஒரு டேப்லெட்டாவது சாப்பிடுங்கன்னாரு. அது அவர் சொல்கிறாருன்றக்காக ஒரு 15 நாட்களுக்கு இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்தேன். அந்த டேப்லெட் கூட ஒரு 2-3 நாள் தான் சாப்பிட்டேன், தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு 18 வருஷமாச்சு. இது வரல கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன்னா ஜீவனை கொடுப்பதும் ஜீவனை எடுப்பதும் அவருடைய கையில் இருக்கிறது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். எந்த வியாதி வந்தாலும், இன்றைக்கும் எனக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. 12 இயர்ஸாக ஒரு சின்ன பில்ஸ் கூட நான் எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த டேப்லெட்டை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் மேலே அவ்வளோ விசுவாசம். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு விசுவாசம் இல்லாதபடினால்தான் நம்ம என்ன செய்கிறோம், உடனடியாக ஏதாவது உடனே ஹாஸ்பிட்டல் போகிறோம். உடனே என்ன செய்கிறோம், டாக்டர்கிட்ட போய் அந்த டேப்லெட் எடுத்து அதுக்கு பிறகு நம்ம இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி அப்படி ஒரு ட்ரிப் சேர்த்திட்டு வந்தால் தான் அவங்களுக்கு திருப்தி. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன எழுதி போட்டுப்பாங்க தெரியுமா, ஐ ட்ரீட் காட் க்யூர். அப்போ கடவுளால் தான் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அவன் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால் கர்த்தரால் நமக்கு நம்ம குடும்பத்தில் யார் வியாதிப்பட்டிருந்தாலும் நீங்கள் தொட்டு ஜெபிங்க விசுவாசத்தோடு. நம்ம தொட்டு ஜெபிக்கும் போது அத்தனை வியாதிகளும் குணமாகும். எந்த வியாதி, நான் கேன்சர் வியாதியை கூட ஜெபத்தினால சுகப்படுத்தியிருக்கிறோம். எந்த வியாதி வந்தாலும் சரி, எங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஜெபத்தில் தான் நாங்கள் நடத்தி இன்றைக்கி அவங்க தான் என்ன செய்கிறாங்க. இன்றைக்கி சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தான். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபெய்த்து. அப்போ எங்கே போய் ஜெபிச்சா சரியாயிடும். அப்படி நான் சொல்லுவேன், இதை பாச சொன்ன அதே வேர்டை சொல்லுவேன். இங்கே வர்றது அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்காக வரக்கூடாது. ஏன்னா ஊரு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க.
மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம தேசத்துக்காக, நம்முடைய நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். அவன் அந்த விசுவாசத்தினால நாம் என்ன செய்வோம், நம்ம வாழணும். அடுத்தபடியாக சொல்றாரு பாருங்க, கர்த்தரால் எதையுமே செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த சாத்தானும் நம்மை தொடவே முடியாது. அப்படியாக அதனால நம்ம எந்த வியாதி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனை, நான்லாம் எனக்கு அயன் லேடின்னு பேரு. அதனால எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ், உயிர் சேதங்கள், அதே மாதிரி பொருள் சேதங்கள், நிறைய ப்ராப்ளம். ஆனா எல்லாத்தையும் தாங்கி நின்று இன்றைக்கு எல்லாவற்றையும் முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். நமக்கு அந்த ஜெபத்துல நாம் ரொம்ப ரொம்ப தரித்திருக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு நாங்கள்லாம் ஜாமக்காரிகளாக இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு ஜாமக்காரியாக எங்களை எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற அந்த பழக்கம், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம், ஜெபிச்சா எதையும் நம்ம சாதிக்க முடியும். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் ஜெயம் உண்டு. ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். நம்ம பரிசுத்தமா வாழும் பொழுது நமக்கு எந்த வியாதி வந்தாலும் சரி, எது வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியும். நம்ம இந்த நாள்ல நமக்கு துக்கத்தை, நமக்கு அற்புதத்தை செய்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், அது இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். இரண்டாவதாக பயத்தினால வரக்கூடிய துக்கம். இதுல பார்க்கும்போது யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனம். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப கர்த்தர் இயேசுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்கள்ல யூதாஸ் காரியோத்து என்ன செய்யணும், மரணம் அடைந்து விட்டார். அதற்கு பிறகு ஒரு தோமா என்ன செய்யற, அவரை விட்டு போயிட்டார். மீதி இருந்த 10 பேர் என்ன செய்யுங்க, ஒரு அறையில கூடியிருந்தாங்க. கூடி இருக்கும் பொழுது அங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு அங்க மத தீவிரவாதிகள்லாம் இருக்கிறதுனால பயந்து உள்ள இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலைமையில எவ்வளவு பூட்டி கொண்டு ஒளிந்திருந்தார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ வந்து என்ன அப்படின்னா, கிறிஸ்துவையே கொன்று போட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்துவையே கொன்று போட்ட நம்மையும் அவர் கொண்டு போவார்களே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அறைக்குள்ளேயே குறித்த அந்த பயத்தினால, அவர்களுக்கு வந்து அந்த பயத்தினால அந்த அறைக்குள்ள பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். அப்போ அவர்களுக்குள்ளாக ஒரு துக்கம் அவர்களை வாட்டி கொண்டிருந்தது. அந்த அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்பித்தானே நாங்கள் இதெல்லாம் வந்தோம். 10 பேர் புலம்புறாங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பித்தானே இந்த வந்தோம். அப்போ எங்களுடைய சொந்த குடும்பத்தையும் வேலையும் விட்டுட்டு இந்த 3.5 ஆண்டுகளாக அந்த இயேசுவோடையே நாங்கள் இருந்தோமே, ஏன் வந்து எங்களுக்கு அப்படி அவரையும் அடக்கம் பண்ணிட்டாங்க, இனி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் அவர்களுக்கு என்ன செய்வோம் ரொம்ப வாட்டி கொண்டு இருக்குது. அப்போது எதிர்காலம் என்னவாகும் என்று நினைக்கும் பொழுது, அப்போ அவர்களை பார்த்து பயந்து போய் என்ன செய்கிறாங்க, எதிர்காலத்தை நினைத்து பயந்து போய் இருக்கும் பொழுதுனா அந்த கதவுக்குள்ள அந்த கதவு பூட்டி இருக்குது பயந்து கொண்டு. ஆனால் அதற்குள்ள தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய இறங்கி வராரு. வந்த உடனே எல்லாருக்குமே என்னது, அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த நடுவில் வந்து நிற்கும் போது, சீஷர்கள் நடுவில் நிற்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும், இயேசு மரித்து விட்டார், ஆனால் எப்படி இவர் உயிரோடு வந்தாருன்ற அந்த பயமும் இருந்திருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், நான் தான் இயேசு கிறிஸ்து தான், அதனால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நான் மரித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்யணும் வந்து அப்போது வந்து என்ன செய்கிறாரு அப்படி சொல்லுகிறார். அப்போது அதை அவர்கள் கண்ட எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே, இப்போ நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து தரிசனமாகும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவோம், அதே போல தான் அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த 10 பேரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்களாம். அப்போது அவர்களுடைய துக்கத்தை தேவன் என்ன செய்கிறாரு, சந்தோஷமாக மாற்றி, பயந்து போய் அப்படி துக்கத்தோடு இருந்த அவர்களுக்கு அவர்களுடைய பயமெல்லாம் நீங்கி அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இதெல்லாம் வந்து யார், பிசாசினால் தான் போராட்டங்கள் வரும். நம்ம குடும்பத்தில் வருகிறது என்றால் பிசாசினால் போராட்டங்கள் வரும், பிசாசினால் தான் வியாதி வரும். அப்போ நமக்கு என்ன, இன்னைக்கு வந்து எத்தனை காரியத்தில் நமக்கு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயம் இருக்குதுன்னா, நம்ம வந்து வியாதி வந்துட்டு நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அடுத்தது நம்ம இன்னும் வந்து படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தேர்வு எழுதிட்டு வந்து ஐயோ நான் வெற்றி பெறுவேனா இல்லை வெற்றி பெற மாட்டேனா என்ற அந்த ஒரு பயம் அவர்களுக்குள்ளாக இருக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க வசதி இருக்கா, எனக்கு வசதி இல்லையே, நான் படிக்க வைக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கலாம். ஆகவே இந்த நாளில் அப்போது இப்படிப்பட்ட பயங்கள்னால பாதிக்கப்பட்ட உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், கலங்காதே. அப்போ நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் வாய்க்க செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ எதிர்பார்த்துக்கும் நல் முடிவை நான் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று சொல்லி அவங்களை பார்த்து சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ எந்த இதுலையும் நம்ம தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு எந்நாளும் விடுதலை. ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்பி இருக்கிற யாரையும் அவர் கைவிடுவது இல்லவே இல்லை. இந்த காரியத்தில் நாம் என்ன செய்யணும், கர்த்தரையே நம்ம நம்பி அவருக்குள்ளாக நம்ம ஜீவிக்கணும். அப்போ அவரையே நம்பி, இன்னைக்கு மனிதனை நம்பலாம், மனிதனை நம்பி யாரும் நமக்கு ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. அதனால் நாம் வந்து எவ்வளவோ நாங்களும் ஒரு சின்ன சாட்சியாக சொல்கிறேன், ஒரு 4 கோடி ரூபாய் எங்களுக்கு கடன் இருந்தது. 4 கோடிக்கு நாங்கள் 7 கோடி ரூபா கட்டிட்டோம். ஆனாலும் திரும்ப 4 கோடி கட்டணும். இதெல்லாம் நாங்கள் வட்டிக்கு சரியாயிடுச்சு ரொம்ப நாள். அப்போது அப்படி இருக்கும் பொழுது எங்கள் பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, ஏம்மா இவ்வளோ பக்தியாக இவ்வளோ இதாக இருக்கிறீங்க, ஏன் வந்து நமக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி. நாங்கள் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்கிறதுக்கு கூட எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், அது எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட மூவ் ஆகவே மாட்டேன்னுச்சு. அந்த சமயத்தில் அப்போது நான் வந்து ஆண்டவருக்கு பாதத்தில் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து கேட்பேன், ஆண்டவரே என் பிள்ளைங்க இப்படி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்வேன், நான் உங்களை தானே நம்பியிருந்தேன், நீங்கள் தானே எனக்கு எல்லாமே கொடுத்தீங்க, இது எல்லாமே உங்களோட இது, அதனால் இது எந்த பிசாசும் பறித்து கொள்வதற்கு கிடையாதுன்னு சொல்லி அழுவேன். அப்போது ஆண்டவர் சொல்ல முடியும், சித்தம் என்னவோ ஆண்டவரே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை எடுத்தாலும் சரின்னு யோபுவை போல் நான் சொல்லி அழுதேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ரொம்ப நாள் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போது, நீ காற்றையும் காண மாட்டாய்,
நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு அப்படி பேசினார் அந்த வார்த்தையை. நான் உடனடியாக என் பிள்ளைகளிடத்துல சொன்னேன், அப்பா ஆண்டவர் இப்படி பேசியிருக்காரு, கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லும்போது இது அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் திரும்ப வந்து என்னம்மா சொன்னார் என்ன சொல்கிறீங்க, அப்போ நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறேன். இல்லைப்பா கர்த்தர் சொன்னதை நான் சொன்னேன். அப்போது வரல திரும்பியும். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எத்தனை நாளைக்கு இந்த பதிலையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு கேட்டேன். ஏன்னா நான் சண்டை போடுவேன் அவரோட ரொம்ப. ஏன்னா நமக்கு உரிமை உள்ளவங்கள்ட்ட நம்ம சண்டை போடுவோம். அப்போ நான் வந்து கேட்பேன், ஏன்ப்பா எத்தனை நாள் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, என்னைக்கு ஒரு முடிவு எனக்கு சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு டிசம்பர் மாதத்துக்குள்ளே உன் கடனை அடைக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் நான் நம்பவே இல்லை. எனக்கு எதுவுமே வழியே இல்லை, எந்த வழியுமே திறக்கலை. அப்போ எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனாலும் விசுவாசத்தை நான் விடலை. டிசம்பர் வந்து தொடங்கின நாள்லேருந்து எங்கள் பிள்ளைங்க டெய்லி என்னம்மா என்னம்மா என்னம்மா. அப்போ லாஸ்ட்டில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஒன்றுமே என்ன டிசம்பர் முடிய போதே என்ன செய்ய போகிறோம் அப்படி. 1 வீக் கரெக்டாக டிசம்பர் முடிவை 1 வீக்கு திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு இதை இது பண்ணி லேண்டை அவங்களாம் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் யாருமே வரல. ஆனால் அது பெரியதை கேட்டோம், ஆனால் அது சின்னதை மட்டும்தான் ஆண்டவர் வந்து அதை விற்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதோடு மட்டும் இல்லை, எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகள் எல்லாருமே எல்லாரும் மருமக்கள்லாம் எல்லாருமே ஜுவல்ஸ் எல்லாம் இது பண்ணி, நாங்கள் 4 கோடி கட்ட முடியாதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம், 7 கோடி நாங்கள் கட்டியிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைச்சி செய்யுங்கன்னு சொல்லும்போது, அப்போ அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு 1.25 கோடியை குறைச்சிட்டு 2.25 கோடி ரூபா கட்டுங்கன்னு சொல்லி, அந்த 2.25 கோடி கரெக்டாக ஆண்டவர் அந்த 2.25 கோடியை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கொண்டு போய் கட்டும்படியாக உதவி செய்தார். அதோடு மட்டும் இல்லை, அந்த நாளில் 31ஆம் தேதி சர்ச்சில் வந்து பழைய வருட ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வந்து சாட்சி சொல்கிறாங்க. நான் ஐயோ என் பிள்ளைங்க இன்னும் வரலையே, சாட்சி சொல்லணுமே சாட்சி சொல்லணுமேன்னு சொல்லும்போது 2 பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க. 4 பேர் நின்று சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி 4 பேர் நிற்கும்போது, அப்போ கரெக்டாக அந்த முடிகிறதுக்கு சாட்சி முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து எல்லாரும் 4 பேர் நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சியை அவர்கள் சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அவரை நம்ம நம்பி வாழும் பொழுது, அவருக்கு நம்ம பயந்து ஜீவிக்கும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக 3ஆவதாக பாவத்தினால் வந்த துக்கம். பாவத்தினால் வருகிற நமக்கு துக்கம். அப்போ மத்தேயுனுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது 2-7 வசனங்கள். பாருங்க, திமிர்வாதக்காரன் படுக்கையில், திமிர்வாதக்காரன் என்னன்னு தெரியல உங்களுக்கெல்லாம், பேரலைஸ்ட் ஆகிறவன். அப்போ அவன் வந்து என்ன செய்ய, வியாதி படுக்கையில் அவன் கிடக்கிறான். கிடக்கும்போது இயேசு சுகமாக்குவார் என்ற அந்த நம்பிக்கை, அதான் விசுவாசம். அப்போ அவர் சுகமாக்குவார் என்ற நம்பிக்கையில் என்ன செய்தாங்க, அவர் இயேசு இருக்கிற இடத்துல அப்போ அவங்க அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து அப்படியே வைக்கும்போது அவர் பார்த்து சொல்றார், மகனே நீ திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவத்தை மன்னிக்க முதலாவது நமக்கு வியாதி வருகிறதே எதனாலனா நம்முடைய பாவத்தினால் தான். எனக்கு உண்மையிலே எனக்கெல்லாம் வந்து இருந்தாலும் ஒன்றுமே செய்யாது, எல்லாமே இருக்குது. எனக்கு எல்லா வியாதி இருந்தானா அந்த மாதிரி சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. நான் நிற்கிறேன்னா நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஏன்னா எனக்கு வந்து நான் 28 வருஷமாக எனக்கு L4 L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ். இங்கே ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டரில் எனக்கு லிக்மெண்ட் டேர். அதுக்கு பிறகு வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், ஸ்பாண்டிலோசிஸ் எல்லாமே இருக்குது. C1 C2 C3 அந்த ஸ்பைனல் கார்டில் எல்லாமே டேமேஜ். ஆனால் நான் இன்றைக்கும் ஐ ஆம் 72 years old.
இன்னைக்கும் நான் ஒரு மெடிசன் எடுக்காமல் நான் வந்து எனக்கு கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார். எனக்கு டாக்டர்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஒரு லேடி டாக்டரு, அவங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆண்டி நீங்கள் என்ன இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு எங்களை எல்லாம் வந்து கர்த்தர் வந்து எங்களையெல்லாம் வந்து டாக்டர் ஆக்குனாரு, நீங்கள் வந்து வரலைன்னா அப்புறம் உங்களை மாதிரி இப்படி எல்லோரும் வந்தால் நாங்கள் எங்கள் தொழிலை என்ன செய்கிறது. நான் சொன்னேன், டாக்டர் ஆக்கிறது கர்த்தர் உங்களை ஆக்கலை, நீங்கள் விரும்பி நீங்கள் எடுத்து படிச்சிங்க. நீங்கள் படித்து என்னதுக்கு, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் படிச்சிங்க. ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் படிக்கிறீங்க. அப்போ வந்து ஏன் ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர்னு சொன்னார். நானே உனக்கு பரம வைத்தியர்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அதனால நான் உங்களை மாற்றவே முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து உடனே என்ன சொன்னாங்க, அப்போ சும்மா ஃப்ரெண்ட்லியாக போனப்போ அந்த மாதிரி அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்த வல்லவர். பாருங்கள், அந்த படுக்கையில் கிடந்து அவனை கொண்டு வந்து வைக்கும்போது அவனை சார், நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். அப்போ அந்த வீட்டுக்கு போன்னு சொன்னோன்னே, அப்போ வீட்டுக்கு போன்னு சொன்னார். அன்னைக்கு என்ன செய்யற, அந்த நேரத்தில் அவர் அற்புத சுகத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் நமக்கு இன்று நாள்லாம் நம்ம வந்து வீட்டில் ஏதோ ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறோமா, வீட்டில் நம்ம உறவினர்கள் யாராவது வியாதிப்பட்டு இருக்கிறாங்களா, இல்லை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது வியாதிப்பட்டு இருக்கிறாங்களா, அப்படி இப்போ வியாதி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யணும், அவரிடத்துல நம்ம கொண்டு வரப்பட்ட அந்த பாவத்தினால் வந்த அந்த மகனுக்கு அவர் விடுதலையை கொடுத்து அனுப்புகிறார் பாவத்திலிருந்தும். அப்போ அவர் ரெண்டு அற்புதம் செய்கிறார் அவனுக்கு. 2 அற்புதம் என்ன, முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவதாக என்ன செய்யற, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அப்ப ரெட்டிப்பான சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். இப்போ இது போல வந்து நம்முடைய அதுதான் சொல்றாரு, நம்ம முதலாவது என்ன செய்யணும், அவன் பாவத்தை நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக நம் வியாதி வரும்போது முதலாவது நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்து தேவனிடத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் போது நம்ம அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அவன் அப்படிப்பட்ட அந்த வியாதி வந்து எனக்கு பாவத்தை நிமித்தமாக நமக்கு வியாதி உண்டானது அப்படின்னு சொன்னால், அப்போ பாவம் வந்து முதலாவது மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்படாவிட்டால் எதுவுமே நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இரண்டாவதாக ஒரு பாவம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்து விடும். இன்னைக்கு பாவம் செய்கிற சொல்ல ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம இப்படிப்பட்ட அந்த பாவம் ஒரு மனிதனுக்கு வியாதியை உண்டு பண்ணுகிறது. அடுத்தது, இந்த பாவம் இருக்கும் பொழுது பிசாசு சீக்கிரமாக வந்து நம்ம உள்ளத்தில் உட்காந்துருவான். அப்போ அவனுக்கு நாம் அடிமைப்பட்டு விடுவோம். அவன் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ இது வந்து பாவம் வந்து மனிதனை நமக்கு வந்து என்ன செய்யுது, நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்குது, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அனுப்பினார் என்றால், நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக பரிகாரியாக என்னை அனுப்பப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தை எதற்காக சிந்தினார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு, எதற்காக, நம்முடைய பாவத்திற்காக. அந்த பாவ நிவர்த்தியாக நமக்கு பரிகாரியாக அவர் நமக்கு அனுப்பப்பட்டார். நம்ம வந்து பாவம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் நிறைய வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து அடிக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா மொபைல் மூலமாக இன்றைக்கி நிறைய இன்டர்நெட் மூலமாக நிறைய அசுத்தங்களை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது. அது வந்து பிசாசானவன் உங்களை அப்படியே கட்டி வைத்துடுவான். ஆகவே அந்த மொபைலுக்கெல்லாம் நம்ம அடிமைப்படவே கூடாது. ஏன்னா மொபைல் மூலமாக தான் நமக்கு நிறைய பாவங்கள் வருகிறது. தான் சொல்ற, வாலிபனே உன் வாலிப வயதில் சிருஷ்டியின் கர்த்தரை நினை. அப்போ நினைக்கணும், நம்ம தேவனை நினைக்கணும். வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணிக்கொள்வான், தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் டெய்லி வேதம் வாசிப்பீங்க? வாலிப பிள்ளைகள்லாம் டெய்லி வேதம் வாசிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. நிறைய படிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதம், வசனம் தான். வசனம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை யாரும் எந்த பிசாசான உங்களுக்குள்ள இந்த கிரியை செய்ய முடியாது.
பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். அதே போல இயேசு நமக்கு எந்த பணத்தையும் வாங்கி கொண்டு நம்முடைய பாவமன்னிப்பு கொடுக்கல. ஏதாவது பணம் வாங்கினாரா நம்மக்கிட்ட? இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொன்ன அதே வார்த்தை நானும் சொல்லுவேன். நீ கொடுக்குற இது தசம பாகமோ நீ கொடுக்குற காணிக்கையோ எனக்காக நாங்கள் இந்த சபை நடத்தலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இலவசமாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நமக்காக மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்து எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக நமது மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே தசம பாகம் காணிக்கை கொடுத்து விட்டால் நம்முடைய பாவம் தீர்ந்து போயிருமா? முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் அவரை நாம் மறுபடியும் நாம் என்ன செய்யக்கூடாது? சிலுவையில் அறையக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் எல்லாருமே பாவிகள் தான். நீங்களும் நானும் பாவிகள் தான். ஆண்டவர் சொல்றார், நல்லவனை தேடினேன் ஒருவனையும் காணேன். யாருமே நல்லவங்க இல்லை. ஆனாலும் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்ம நீதிமானாக மாற்றின தேவன். இன்றைக்கு நாம் நீதிமானாக இருக்கிறோம். நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடாது. நீதிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, துன்மார்க்கனுக்கு அநேக சாபங்கள் உண்டு. அந்த நீதிமானாக இருக்க நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எந்த ஒரு பணத்தையும் வாங்கிட்டு அவர் என்ன இலவசமாக வந்த மருத்துவர், இலவசமாக நமக்கு சுகத்தை கொடுக்கிற மருத்துவர், அவர் பரிகாரி. அவர் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். நீ எவ்வளவு பணங்காசு வச்சு கொண்டு கொடுத்தாலும் பாவம் நம்மை விட்டு ஓடிப்போ. இன்னைக்கு அநேகர் பாருங்க, அங்கே போய் கங்கையில் 40 கோடி ஜனங்கள் அங்கே போய் அறியாமல், என் ஜனங்கள் அறியாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அதில் பாவம் போயிருமா? இப்போ நான் 40 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன். அந்த 40 நாள் மட்டும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த பாவமும் செய்ய மாட்டேன். ஆனால் 40 நாள் கழித்து வெளியே வந்த உடனே அவங்களுடைய நிலைமையை பாருங்கள். எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் அவரை சிலுவையில் அறைய நாம் ஒப்பு கொடுக்கக்கூடாது. நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பாவத்துக்கு பரிகாரியாய் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? முற்றிலுமாக நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் உண்மையும் உத்தமமாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் பாவ மன்னிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு நடக்கிற ஒரு அற்புதம். என் பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார், நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன் என்ற நிச்சயத்தோடு நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் அதற்காக தான் வந்தார். யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆத்மா மனம் திரும்பினா நான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறார்? நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நரகத்தில் போய் என் பிள்ளை வேகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அவரே வந்தார் இந்த உலகத்துக்கு. இப்பயும் நம்மளோடு இருக்கிறார். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மை மாற்றுகிறவர். நம்மை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அவர் ஒருவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நாம் அதிசயங்களை அவராலும் செய்ய முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் இருப்போம். அடுத்தபடியாக சங்கீதம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்ப நம்ம பாக்கியவான்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட எவர்களுடைய பாவத்தை எல்லாம் தேவன் மன்னித்திருக்கிறாரோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னி. ஒரு சின்ன பாவம் கூட செய்து 100% நம்ம பாவம் இல்லாத என்ன சொன்னோன்னா நம்ம பொய்யன்றது. நான் பாவமே செய்யலை, நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. இயேசுவை தவிர யாரும் சொல்லவே முடியாது. அதனால் ஒரு சின்ன பாவங்கள், ஒரு கோவப்படுவோம், ஒரு பொய் சொல்லிடுவோம். இப்படிப்பட்ட சின்ன பாவங்கள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அன்றாட நம்ம அவருடைய இரத்தத்தால்
நம்ம கழுவப்படும்படியாக ஒவ்வொரு இரவும் நம் படுக்கைக்கு போகும் முன்பாக இந்த பகல் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் செய்த சிறு சிறு பாவங்களுக்காக நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த இரவு நாம் படுக்கைக்கு செல்ல வேண்டும். அந்த அளவு நாம் வந்து அவர் இன்றைக்கு ஒரு வியாதிக்காரர் பார்த்தீங்கன்னா, ஒரு வயோதிகரான வியாதிக்காரர் அங்கே படுக்கையில் கிடக்கிறாரு வியாதியோடு. அப்போ என்னுடைய வியாதி தீராதா, ஏன் எனக்கு இதாகாதா அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் அங்கே செல்லுகிறார். அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வியாதிக்காரர் பார்த்து அவர் சொல்கிறாரு, ஐயா உங்கள் பாவத்தை நீங்கள் இது உணர்ந்து நீங்கள் இது பண்ணீங்களா, நீங்கள் முதலாவது பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், நான் என்னையா பாவம் செய்கிறேன், நான் ஒரு பாவம் செய்யலை, நான் வந்து பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் வந்து வேதம் வாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுத்தேன், ஏன் எனக்கு இந்த வியாதி என்னை விட்டு போகல. அப்போ இன்று இப்படி தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்லி. அப்போ இதை மதுபானம் பண்ணுறது அது ஒரு பாவம் அப்படி இல்லை. அப்படி மதுபானம் குடிக்கிறது, கொலை செய்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபச்சாரம் செய்கிறது, விக்கிரக ஆராதனை செய்கிறது, இதெல்லாம் நான் பாவனை நினைத்துக்க, இது மட்டும்தான் பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் அவர்கள் அப்படி அவர் சொன்னாராம், இப்படிப்பட்ட பாவம் தான் நான் இதெல்லாம் செய்யலை, இப்படிப்பட்ட பாவமாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்ன அப்படின்ற உணர்வே இல்லை பாவத்தை குறித்து. அன்றைக்கு தாவீது பாருங்க, பாவத்தை உணர்வில்லாம தான் அந்த பாவத்தை செய்துட்டான். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி நாத்தான் போய் சொல்லும் பொழுது அப்பதான் அவருக்கு எனக்கு அவன் இருதயம் உணர்வடைகிறது. அப்ப உணர்வடைந்த பிறகு அப்ப பாருங்க, அவனுக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயத்தை அவன் ஆண்டவர் கேட்கிறார். அதான் அந்த நமக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்க வேண்டும். அவன் வந்து சொன்னாராம். அப்ப அதுக்கு அவர் அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நீங்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 21 23 வரையிலும் எடுத்தவங்க வாசிங்க. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாய் இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம செய்யணும், கொலை செஞ்சாலும் நானே கொலை செய்யறேன், கொலை விபச்சாரம் இதுதான் நம்ம பாவம்னு நினைக்கிறோம், குடிக்கிறது தான் நம்ம பாவம்னு நினைக்கிறோம். இல்லை, ஆனால் மனுஷன் அதான் சொல்கிறாரு, மனுஷனுக்கு உள்ளிருந்து புறப்படுகிறத, மனுஷனுக்கு வெளியிலிருந்து போகிறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து உள்ளிருந்து வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். அதில் பாருங்கள், உள்ளத்துக்குள்ளே தான் என்னென்ன மாதிரி இருக்குது, இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது. அப்போ பொல்லாத சிந்தனைகள் எங்கேருந்து வந்து இருதயத்திலிருந்து வருகிறது. அடுத்ததுபடியாக பார்க்கும் பொழுது விபச்சாரம் தான் வந்து எங்கிறது இருதயத்திலிருந்து வருகிறது. 3வது பார்க்கும் பொழுது வேசித்தனங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. கொலை பாதகங்கள், அப்புறம் களவு, பொருளாசை, வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இது எல்லாமே எங்கிருந்து வருது, இருதயத்துக்குள்ளாக இருந்து வருகிறது. அதான் இதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் மனுஷன் தீட்டுப்பட்டிருக்கிறத, அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை நம்முடைய சிந்தி நம்முடைய பாவத்தைலாம் எடுத்துப்படுகிறார். அவன் இப்படி அந்த இதை கேட்ட அந்த வியாதிக்காரர் என்ன செய்கிறார் பாருங்க. அப்போ உண்மையான இதயத்தோடு என்ன செய்கிறார், தன்னை ஒப்பு கொடுத்து, இதெல்லாம் வந்து என் மனசுக்குள்ளார இப்படியெல்லாம் இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு, அதே மாதிரி வந்து எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. அவன் என்ன அந்த பெரியவர் வந்து உடனே சொல்லி, அப்போ உண்மையாக இந்த இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து என்ன செய்கிறார், அப்புறம் தான் ஜெபித்து அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. அவன் இப்படி இன்றைக்கு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாவம் என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு, நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி நமக்கு தான்
தெரியும். ஆகவே இப்போ நான் ஒரு பாவி, ஒவ்வொரு நாளும் பாருங்க, சதுசேயரும் ஆயக்காரர் 2 பேரும் போகும் பொழுது ஆயக்காரன் சதுசேயர் பாருங்க, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் பாவம்லாம் இல்லை நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ஆயக்காரர் என்ன சொல்கிறான், நான் பாவி பாவி பாவின்னு மார்பில் அடித்து கொண்டு சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பாவி என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனாலும் வந்து பாவி இருந்தாலும் நம்ம பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இப்போ நமக்கு வந்து பாவ மன்னிப்பு நமக்கு வேண்டுமானால் நாம் என்ன செய்ய, தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்து நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், ஒரு பாவி என்பதை நாம் உணர வேண்டும். முதல்ல நான் ஒரு பாவி அப்படின்றத நாம் ஒவ்வொரு நாளும் உணரணும். இப்படி என்னால் அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரன் வந்து என்ன செய்கிறான், பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த மனிதன் வந்து பாவ அறிக்கை அவன் செய்யவே இல்லை. ஆனால் ஆண்டவரே சொன்னார், என்ன உன் பாவம் அவருக்கு மன்னிப்பு கேட்காமையே அவர் சொல்கிறாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து அவரை வந்து அவன் ஏன் அவனுடைய பாவத்தை மன்னிக்கலை அப்படின்னு சொன்னான். திடன்கொள் அப்போ என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் தன் பாவத்தை உணர்ந்திருந்தார். அப்போ அந்த நேரத்தில் அந்த வயோதிகர் பாருங்க இதெல்லாம் சொல்லும்போது, அதனால தான் வேதத்தை நம்ம வாசிக்கணும். வேதம் வாசிக்கும் பொழுது தான் அதில் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வாலிப பிள்ளைகளாய் நீங்களும் டெய்லி நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரத்தில் வந்து நம்ம டெய்லி வந்து வேதத்தை வாசி எதை விட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை விட்டு விடவும், எதை செய்யின்னு சொல்கிறாரோ அதை செய்யவும் நாம் இருக்கும் பொழுது, ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். நாம் என்ன செய்வோம், அதுபோல் நம்முடைய பாவத்தை உணர்ந்து தான், நம்முடைய பாவத்தினால் தனக்கு இந்த வியாதி வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்து என் நோயை குணமாக்க, அப்போ அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து துன்மார்க்கனாக, குடிகாரனாக, கெட்ட வழியில் நடக்கிற, அதே போல் வந்து விபச்சாரக்காரனாக இருக்கிறான், அதே போல் அடுத்தவளுக்கு குடியை கெடுத்து நான் இருக்கிறான். இப்படிப்பட்ட இயேசு கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி விடுவாரோன்னு சொல்லி அந்த திமிர்வாதக்காரன் பயந்து, ஐயோ இவனை தூக்கிட்டு போனால் இப்படியெல்லாம் இயேசு சொல்லிடுவாரோன்னு சொல்லி எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் 1 சாமுவேல் 19:7 சொல்கிறாரு, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் உன்னை பாரேன் அப்படின்றார். அப்போ மனுஷன் எதை பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ள இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கலாம், மனிதனை நம்பி மனிதனை ஏமாற்றி நாம் வந்து அவங்க முன்னால் இப்போ நானே இருக்கிறேன்னா உங்கள் முன்னால் நான் வந்து நல்ல விளையாட்டை நடிக்கலாம். ஆனால் என்னை யார் பார்த்து கொண்டிருப்பார், என் இருதயத்தை யார் பார்ப்பார், கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். அந்த ஒரு பயம் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். ஏன்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ இருதயத்திலேருந்து தான் நம்ம எல்லாமே தீட்டுப்பட்டு போயிடுறது. அந்த இருதயத்தை நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்போது அந்த இருதயத்தில் எந்த பிசாசானவன் வந்து நுழைய முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு போராட்டம் வராது, நமக்கு மன அமைதி. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வேறு யாராக இருந்தாலும் உயிரோட கூட இருக்க முடியாது. ஏன்னா நான் வருஷம் ஒவ்வொரு உயிரிழப்பு. என்னுடைய மகன் வந்து டாக்டரு, அவர் வந்து டாக்டரு, ஆனால் அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். 3 பிள்ளைகளோட விட்டுட்டு இறந்துட்டார். ஆனாலும் அந்த என்னுடைய கணவர் இறந்து, என்னுடைய தாய் இழந்து, ஒவ்வொரு வருஷமும் 14, 15, 16, அப்போ 17 எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க இருந்தாங்க, 18 என்னுடைய சன் இறந்தார். அப்போது எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனால் நான் வந்து கலங்கலை. ஏன்னா கர்த்தர் வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல தான் நான் சொல்லிக்கொண்டு இருந்தேன். அதே போல் பொருள் சேதங்கள், நிறைய சேதங்கள் வந்த போதிலும் ஆனால் கர்த்தர் ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் தேவ சமாதானத்தோடு, இன்றைக்கி எந்த பிரச்சனை, ஒரு மருமக வச்சுருந்தா ஒரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு 5 மருமகமாருங்க, 5 மருமகளும் ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க என்னைய. அதே போல் எனக்கு நல்ல பணிவிடை செய்வாங்க. என்னுடைய மருமகள் தான் இன்றைக்கி மரித்து போன என்னுடைய மகனுடைய மருமகள் தான், வக்கீல் தான். ஆனால் எல்லாமே எனக்கு சமையல் எனக்கு எப்படி செய்யணுமோ அது கரெக்டாக செய்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி எந்த பிரச்சனையே எங்கள் குடும்பத்தில் வர, தேவ சமாதானம் எங்களை நிரப்பியிருக்கு. நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த தேவ சமாதானம் இறங்கணும். அந்த தேவ சமாதானம் இருந்தால் தான், எத்தனை கோடியாக பணம் வச்சுருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்?
இன்னைக்கு அநேகர் வந்து நிறைய வந்து பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒழுங்கா சாப்பிட முடியாது. வியாதி. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நிறைய பணம் வச்சுருந்தா அவங்களாலே காப்பாற்றிக்க முடியலை. அதான் சொல்லுவாங்க, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதுபோல் ஆகவே நாம் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையாகிலும் அது தவறி போகவில்லை. அவர் கொடுத்திருக்க அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் காத்து கொண்டோம்னா அது ஜீவ ஊற்று நமக்கு புறப்பட்டு வரும். அவை இந்த என்னுடைய இப்படிப்பட்ட என்னுடைய பாவத்தை மன்னிச்சு அதிலிருந்து நமக்கு விடுதலை என்று நமக்கு கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தான் நம்முடைய பரிகாரி. அவர் தான் நம்முடைய பரிகாரி என்றால் என்னென்ன, மருத்துவர். பரிகாரி என்றால் மருத்துவர். நானே நல்ல ஔஷதம் என்று சொல்கிறார். அவர் மருந்தாக அவர் இருக்கிறார். அவர் நமக்கு மருத்துவராக இருக்கிறார். எந்த வியாதி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். எதையும் குறித்து நீங்கள் கலங்கவே வேண்டாம். உங்களை ஆண்டவர் என்ன சொல்றார், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்காக இருக்குது. ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வருந்தி மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்யவே கூடாது, அதுதான் தேவனுக்கு பிரியமில்லாதது. அப்படி அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்கிறார். நானும் ஒரு காலத்தில் பாவியாக தான் இருந்தேன். யாருமே பாவி இல்லை, நான் பாவம் செய்யவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரையும் தேவன் என்ன புழுதியிலிருந்தும் இதில் இருந்தும் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து குப்பையில் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆபிரகாமை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நான் மட்டும் இல்லை, ஆபிரகாம் மட்டும் இல்லை, அன்றைக்கு அவர் மட்டும் நின்று போகவில்லை, தொடர்ந்து அவரை விசுவாசித்து அவருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடந்தவங்க எல்லாரையும். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தார் ஆபிரகாம், இல்லையா? அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தினோடு இருந்த அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் அதான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை புழுதியிலிருந்து நீங்கள் தூக்கி எடுத்தீங்க, குப்பையிலிருந்து என்னை உயர்த்துனீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதுவுமே நம்ம கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. இருக்கிற நாட்களில் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் அந்த கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஆனால் பிசாசன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு கொடுக்கும், நல்லா கொடுக்கும். இப்போ அம்மாவையே அவங்க காப்பாற்ற முடியல, பார்த்தீங்களா? அந்த பணம் காப்பாற்றுச்சா? இல்லை. சிறைச்சாலையிலேருந்து வெளியே வர முடிஞ்சிச்சா அந்த பணத்தை வச்சு? இல்லை. நாம் கர்த்தர் நமக்கு என்றைக்கும் நிரந்தரமான பரிகாரியாக, நிரந்தரமான நியாயாதிபதியாக, நமக்கு நிரந்தரமாக எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ளவள தேவனை நாம் அண்டிக் கொண்டு நாம் அவருக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஏசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு பரிகாரியாக வந்த தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் பிள்ளைகளோடு அடியாளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா போதுகிற ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே அப்பா, விசுவாச பிள்ளைகளுடைய வியாதிகளுக்காக ஆண்டவரே அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் சுகப்படுத்தும்படியான வார்த்தைகளை கொடுத்தீரப்பா. தகப்பனே, இந்த ஆண்டவரே
வார்த்தைகளை கொண்டு சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, நீங்க வாக்கு பண்ணினவர், வாக்கு மாற மாட்டீங்கப்பா தகப்பனே. சங்கீதம் 103 இதோ உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயதாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிக்காரர்களையும் நீ தொட்டு இப்பொழுதே நீர் சுகப்படுத்துவீராக தகப்பனே. நீ சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல ஆண்டவரே, நீ தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் யார் எந்த குடும்பத்தை வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறார்களோ அந்த இடத்துல நீர் சென்று ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் வழியாக வழிகிற இரத்தத்தை ஒவ்வொரு மீது ஊற்றி ஆண்டவரே இப்பொழுதே நீர் சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, அற்புதம் செய்வீராக. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி சுவாமி. நீ விசுவாசி தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டுவிட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க கொடுத்து விட்ட சுகத்துக்காய் பலத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, கூடி வந்திருக்க சபை மக்களாய் ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே ஒவ்வொரு பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவர்கள் வியாதிகளை குணமாக்கி அவர்களை எல்லா வித ஆண்டவரே அழிவினின்றும் விடுவித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது சுவாமி, ஒரு நன்மை குறைபடக்கூடாது ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கேட்ட வசனத்தின்படி வாழ ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, இந்த சபை ஆண்டவரே சபையில் ஆண்டவர் நடத்துகிறதான அருமையான ஆண்டவரே அப்பா போதகர் ஆண்டவரே கர்த்தாவே பாஸ்டர் ஜான் காலிப் பாஸ்டர் அவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய துணைவியாரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையாக கொடுக்கப்பட்ட மகனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தினர் பிள்ளை பேர பிள்ளைகள் ஆண்டவரே மருமகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாக ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்திலே தேவ சமாதானம் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் இறங்குவதாக. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து ஆண்டவரே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இன்றைக்கு ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து நீர் சொல்லுகிறதற்காய் நன்றி. பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா மகனை ஊழியத்தில் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சென்னை பட்டணத்துக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, அநேக ஆண்டவரே அப்பா தகப்பனே எல்லா ஆண்டவரே தேசங்களிலும் எடுத்து எல்லா முழு உலகத்திலும் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே அப்பா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த ஈவாகி ஆண்டவர் மகனை நீர் உலகமெங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனை எடுத்து சென்று ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட தாளந்துகள் ஆண்டவரே அப்பா அப்பா தகப்பனை உமக்கென்று பயன்படும்படியாக செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபம் கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்த நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்த போகிறோம்.